நாளை விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அரசியல் என்பது ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்துக்கு பயந்து நிறைய பேர் நிறைய தலைவர்கள் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம பயந்து ஓடி போன எத்தனையோ ஹிஸ்டரி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது யாரும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. இப்படி இருந்த போதிலும் சினிமா துறையிலிருந்து ஒரு நடிகர் மிகவும் தைரியமாக அரசியல்ல இறங்கி கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷங்கள தான் சந்தித்த முதல் எலெக்ஷன்லயே மிகப்பெரிய அளவுல பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் 108 இடங்களை பிடிச்சிருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள், ஒரு 10 இடங்கள் குறைவாக இருந்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில காங்கிரஸ் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. 113 இடங்கள், காங்கிரஸ் கிட்ட இருந்த 5 இடங்களையும் சேர்த்து 113 இடங்கள் பிடிச்சிட்டாங்க. இந்த நிலையில ஆளுநர் கிட்ட போய் நான் ஆட்சி அமைக்கிறதுக்கான இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆளுநர் என்ன சொல்றாரு, ஏன் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல 118 இடங்கள் தேவை. ஆனா விஜய் அவர்கள் கிட்ட 108 இடங்கள் தான் இருக்கு. காங்கிரஸ் ஒரு 5 இடத்தோட வருது. காங்கிரஸ் கிட்ட 5 இடங்கள் இருக்கு. அதோட சேர்த்து 113 இடங்கள் ஆச்சு. காங்கிரஸும் பிஜேபியும் மத்தியில மிகப்பெரிய 2 கட்சிகள், இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. இப்போ டிவிகே கூட காங்கிரஸ் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா யாருக்கு அப்போசிஷன் பார்ட்டி ஆகுறாங்க? பிஜேபிக்கு இவங்க பெரிய அப்போசிஷன் பார்ட்டியா ஆகுறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி இருக்கிறாங்க. இந்த நிலையில ஏடிஎம்கே கூட்டணி வச்சு டிவிகே ஆட்சி அமைச்சது அப்படின்னா இந்த ஆட்சி நேரடியா டிவிகே உடைய இவங்க சொன்ன வாக்குறுதிகளை வச்சு இவங்களுடைய தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியா இருக்க முடியாது. அந்த மத்தியில இருந்து பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆட்சியா இருக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ டிவிகே ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்காம காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கு. இன்னும் சில கட்சிகள் வந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 இடங்கள் உங்களுக்கு டிவிகேக்கு கிடைச்சது அப்படின்னா இவங்க ஆட்சி அமைக்க முடியும். இந்த நிலையிலேயே நாளைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி, அதாவது முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்காக இருந்த நிலையில ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் எனக்கு 2 கால அவகாசம் வேணும் என்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நாளைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நடந்துட்டு இருந்த இந்த நிலையில போயிட்டு ஆளுநரை பார்க்கும்போது ஆளுநர் உங்களுடைய பெரும்பான்மை பத்தாது, 113 தான் இருக்கு, உங்களுக்கு 118 வேணும், பெரும்பான்மை பத்தாததுனால உங்களுடைய பெரும்பான்மை கடிதத்தோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு தேவையான கடிதத்தோட இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ இது வந்து நேரடியா வந்து ஒரு அரசியல் தாக்குதல் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஆளுநர் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளுநருக்கு இந்த உரிமை இருக்கு. அவர் வந்து பதவியை பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு 118 இடங்கள் வேணும், இருந்தாதான் நான் பண்ணி வைப்பேன், உங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிங்க அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே கேட்கறதுக்கான அதிகாரம் ஆளுநர் அவர்களுக்கு இருக்கு. ஆளுநருக்கு பின்னாடி இருந்து ஆளுநர் இயக்கக்கூடியது யார் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த நிலையில ஏடிஎம்கே எதிர்பார்த்து அந்த கூட்டணி டிவிகே கூட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா டிவிகே வந்து என்ன பண்ணிருக்கணும், டிவிகே ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு மசோதா பாஸ் பண்ணணும், இல்ல ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு வாட்டியும் ஏடிஎம்கே கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்களுடைய ஒப்புதல் இருந்தால் மட்டுமே அந்த சட்டத்தை பாஸ் பண்ண முடியும், ஒரு திட்டத்தை பாஸ் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது. நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கான ஒரு நோக்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு சேவை பண்ணணும். ஏற்கனவே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே இந்த தமிழ்நாட்டை போட்டு உழுக்குன்னு ஊக்கி வச்சிருக்காங்க. மீண்டும் அவர்களுடைய சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளால தனியா செயல்பட முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஏடிஎம்கே கூட இதுவரைக்கும் கூட்டணி வைக்காம காங்கிரஸ் சேர்த்து இன்னும் சில கட்சிகள் வந்தாங்க அப்படின்னா மொத்தமா இவங்களுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும், 118 இடங்கள் சேர்த்து ஆட்சி அமைச்சரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. நாளைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்பாரா அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த பதவியேற்பு விழா நாளைக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இதுவரைக்கும் எந்த தகவலும் வரல. ஆளுநர் பக்கத்துல இருந்து முதலமைச்சரா வந்து பதவி ஏற்கிறதுக்கான எந்த ஒரு அழைப்பும் இதுவரைக்கும் விடுக்கப்படல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ இந்த நிலையில இன்னும் 5 சீட்டுகள் யார் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்ட ஒரு 2 சீட் இருக்கு, 4 சீட் இருக்கு. அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் கிட்ட ஒரு 2 இடங்கள் இருக்கு. இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்க, இந்த 3 இடங்களும் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்கள் வந்து இந்த 6 இடங்கள் இருந்தா ஆட்சி அமைக்க முடியும். மீண்டும் இவங்க வந்து இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கிளாரிட்டி அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. இப்போதைக்கு அபிஷியலா காங்கிரஸ் மட்டும் தான் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தங்களுடைய 5 சீட்டையும் வந்து ஆதரவா வந்து கொடுத்ததா தகவல் தெரிய வருது. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சதுரங்கம், அரசியல் போர்க்களம். இதுல வென்று வருவாரா விஜய், 5 வருஷம் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நிலைப்பாடு இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது இன்னும் தெளிவா நம்ம ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், டாடா, பாபாய். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை Facebookலயும் இன்ஸ்டாகிராம்லயும் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.